அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் என்ன ஞாபகம் வரும் சொல்லுங்க? சத்துணவு ஞாபகம் வரும், அப்புறம் தொட்டில் குழந்தை ஞாபகம் வரும், அப்புறம் என்ன வரும்? 69% இடஒதுக்கீடு. 69% இடஒதுக்கீடு. 69 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்துமே கிடையாது. மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஒரு 50 விழுக்காடு தான் இருக்கு. முதல்ல 69 விழுக்காடு சட்டம் இயற்றது மட்டுமின்றி அரசமைப்பு சட்ட பாதுகாப்பை கொடுத்ததுதான் 9th ஷெட்யூல். அது சேர்க்கப்பட்டு இன்ன வரைக்கும் சட்டத்தினுடைய அச்சுறுத்தல் ஏதும் இல்லாம அது இருந்துகிட்டு இருக்கு. அந்த 69 விழுக்காடுக்கும் ஆபத்து வந்தது. அப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா அப்போ இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சட்ட ரீதியாக தீர்மானம் நிறைவேற்றி அதை அரசியலமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையிலே சேர்த்த பெருமை அம்மையாருக்கு உண்டு. அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா 2/3 மெஜாரிட்டி பார்லிமெண்ட்ல நடக்கணும். அப்படி 2/3 மெஜாரிட்டி நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை இது. ஆனா நம்ம நாடாளுமன்றத்தில் 2/3 மெஜாரிட்டி வைத்து தமிழ்நாட்டினுடைய சட்டத்தை 9வது அட்டவணையிலே பாதுகாப்பு கொடுத்தது அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. சமூக நீதி காத்த வீராங்கனை, சமூக நீதி காத்த வீராங்கனை, சமூக நீதி காத்த வீராங்கனை, சமூக நீதி காத்த வீராங்கனை.